கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளுகளில் தேவனுடைய வார்த்தைகளுமாய் உங்களோடு கூட ஆயிருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளுகளில் கூகுள் மீட்டாய் நாம் ஒன்று சேர்ந்த தேவனை துதிக்க, கர்த்தரை ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாத தேவன், நம்மை வழி நடத்துதவர், ஒருபோதும் கைவிடாதே நம்மை நேசிக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் அப்பா உம்முடைய பிரசன்னத்தால் நீர் எங்களை நிரப்பும். நாங்கள் உம்மை துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். தேவனே, இந்த நாளுகளில் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நீர் பாதுகாத்து வழி நடத்தினீரே. இனிமேலும் எங்களை பாதுகாக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை பாதுகாத்து ஆண்டவரே எங்களை வழி தெய்வமே பாதி வழியிலே விடுதவர் அல்ல. தெய்வமே, நீர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துதவராய், கூட இருக்குதவரும், எங்களை தோள் மேல் சுமக்குதவருமாய் இருக்குதவைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு கடந்து வந்திருக்கிற ஓரோ மக்களையும் நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஆண்டவரே, அநேக மக்கள் இந்த நாளுகளில் கண்ணீரோட, பாரத்தோட, கவலைகளோடு, அநேக பிரச்சனைகளோடு ஆயிருக்கும் போது ஒரு விடுதலை கொண்டு நிரப்ப நீர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஓரோ நாளும் நீர் எங்களை பாதுகாக்குதவர், ஓரோ நாளும் நீர் எங்களை வழி நடத்துதவராய் கூட இருக்குதவைக்காக ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தர், நீரே உண்மையான தேவன், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் கூட இருக்குதவைக்காக ஸ்தோத்திரம். எல்லா கவலைகள் மறையட்டும், எல்லா வேவலாதிகள் மறையட்டும். இந்த நாளுகளில் யாரெல்லாம் வியாதியோட, பலவீனதையோட இந்த நாளுகளில் இந்த தெய்வமே கூகுள் மீட்டில் கடந்து வந்திருக்குதோ இந்த மக்களை நீர் தொடுதகைக்காக ஸ்தோத்திர. சௌக்கியம் உண்டாகட்டும், ஒரு விடுதல் உள்ள மக்களாய் இருக்க நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளுகளில் தேவனே, உமது சமாதானத்தால், உம்முடைய கிருபையால் நீர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். எங்களை தீர்க்காயுள்ளவராய், பலமுள்ளவராய், ஆரோக்கியமுள்ளவராய் நீர் வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். இனி வரவேண்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். அநேகர் இந்த கூகுள் மீட்டில் கடந்து வர ஆசீர்வதிக்கப்பட்ட வசனங்களை கேட்கப்பட நீர் கிருபை செய்யும். வந்திருக்கிற ஓரோ மக்களுடைய குடும்பங்களிலும் உமது பிரசன்னம் இறங்கட்டும், தெய்வீக ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் தன் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துத நல்ல தகப்பனாய் இருக்கிறார். நான் போன நாடுகளில் தியானித்து வந்திருக்கிற மாதிரி, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக. பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவு என்னையும் உங்களையும் நேசிக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்குதவராய் இருக்கிறார். அவர் எப்போது நம்மை வழி நடத்துதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் தேவ பிள்ளைகளே, எங்களுக்கும் உங்களுக்கும் நாம் கேட்கிற வசனம் கேட்கிற ஓரோ மக்களுக்கும் ஒரு பிதாவு இருக்கிறார். அவர் உண்மையானவராய், நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய நாமம் பரிசுத்தமானதாய் இருக்கிறார். இன்னைக்கு வேதத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். ஏசாயா 58 அதிகாரம் അതിന്റെ 6ാമത്തെ വസനം നാം വാസിக்கலாம். ஏசாயா 58 அதிகாரம் അതിന്റെ 6ാമത്തെ വസനം. അക്രമത്തിൻ കട്ടുകളെ അവുക്കുവതും நுகத்தடியின் பிணைகளை நெகிழ்த்ததும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களே விடுதலையாக்கி விடுவிக்கிறதும் சகல நுகதடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு ஆகாரம் பகிர்ந்து கொடுக்கிறதும். இங்கே கர்த்தர் சில வார்த்தைகளை அங்கு எடுத்து சொல்லுகிறார். நாம் உண்மையுள்ளவராய் இருக்கிற மக்கள் அக்கிரமத்தின் கட்டுகளை அவுக்குதவங்களாய் மாற்றப்படணும். ஹல்லேலூயா. அநேக கட்டுகளால், அநேக பிரச்சனைகளால், அநேக வேவலாதிகளால் இருக்கும்போது அந்த கெட்டுகளை அவுக்குதவங்களாய் நாம் மாற்றப்படணும். அக்கிரமங்கள் நம்முடைய சுற்றிலும் பெருகுகிறோம்.
அக்கிரமத்தின் கட்டுகள் அவுக்கப்பட வேண்டும் என்று இங்கே சொல்லப்படுகிறார். இதில் பிரதான வசனம் கடைசியில் சொல்லப்படுகிறார். அது அங்கே எனக்கு உகழ்ந்த உபவாசமாயிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறார். தேவன் சொல்லுற விஷயம் என்ன? எனக்கு உகழ்ந்த உபவாசம் இதுதானே, நீங்க கட்டுகளை அவுத்து விடுங்க, நுகதடியின் பிணையங்களே நெகிழ்த்துங்க என்று சொல்லி அங்க சொல்லப்படுகிறார். அப்போ அங்க என்ன நெருக்கப்படுத பிரச்சனைகள், கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலைகள் நாம் அவிச்சு விடுதவங்களாய் மாற்றணும். தேவையோடு இருக்குத சாப்பாடும் பசியோடு இருக்குதவனுக்கு சாப்பாடை பகிர்ந்து கொடுக்குத இதுதான் உண்மையான உபவாசம் என்று சொல்லப்படுகிறார். கர்த்தர் பிள்ளைகளே, பரமண்டலங்கள் இருக்கிற நம்ம பிதாவு சிலதே நம்மிலிருந்து எதிர்பார்க்கிறார். ஒரு நல்ல உகழ்ந்த உபவாசம் நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நிறைய பேர் நினைக்கிறார் உபவாசம் என்றால் நாம் எப்படியோ உட்கார்ந்து சாப்பிடாமலே அப்படியே தண்ணீரும் சாப்பாடு இல்லாது சும்மாவே உபவாசம் சொல்லி அங்க சுற்றி இங்க சுற்றி அந்த வேலை செய்து இந்த வேலை செய்து அப்படி நடக்குது தான் உபவாசம் நினைக்கிறோம். அப்படி அல்ல. உபவாசம் என்றது இங்கே ஆண்டவர் சொல்லப்படுகிறார், எனக்கு உகழ்ந்த உபவாசம் என்னதென்றால் அக்கிரமத்தின் கட்டுகளே அவுக்குதுதான் உகழ்ந்த உபவாசமாயிருக்கிறது. அதே மாதிரி அங்கு சொல்லுகிறார், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களே விடுதலையாக்குது. அல்லேலூயா. உகழ்ந்த உபவாசம் கர்த்தருக்கு உகழ்ந்த உபவாசம் என்ன? அந்த உகழ்ந்த உபவாசம் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களே விடுதலை ஆக்குது தான். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லட்டும், நெருக்கப்பட்டிருக்கிறவங்களே விடுதலை ஆக்குது ஒரு உகழ்ந்த உபவாசமாய் இருக்கிறது. அதே மாதிரி அங்கே நமக்கு பார்க்க முடியும், சகல நுகதடிகளையும் உடைத்து போடுகிறது. சகல நுகங்கள், சகல கஷ்டங்கள், சகல பலவீனதைகள், எல்லா பிரச்சனைகளே அதே உடைத்து போடுத மக்களாய் நாம் மாற்றப்படும் போது அது தேவனுக்கு நல்ல ஒரு உபவாசமாய் மாற்றப்படுகிறார். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நல்ல ஒரு உபவாசமாய் மாற்றப்படுகிறார். அப்போ நெருக்கப்பட்டிருக்கிறவங்களை விடுதலை ஆக்குது ஒரு நல்ல உபவாசமாய் இருக்குது. அதே மாதிரி அதே நாம் சகல நுகதடிகளையும் சகல பிரச்சனைகளையும் சகல பலவீனங்களையும் உடைத்து போடுவது ஒரு உபவாசமாய் இருக்கிறது என்று நமக்கு காணப்படும். அப்போ பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவு நம்மிலிருந்து எதிர்பார்க்கிற சில விஷயங்கள் இருக்கிறார். அவர் நம்மிலிருந்து சில விஷயங்களை எதிர்பார்க்கிறார். அந்த வசனத்தில் கீழே நான் வாசிச்சு வரும்போது, பசி உள்ளவனுக்கு ஆகாரம் பகிர்ந்து கொடுக்கிறது ஒரு நல்ல ஒரு உகழ்ந்த உபவாசமாய் இருக்கிறது என்று காணப்படுகிறார். அப்போ அங்கே நம்முடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் உருவாகப்படணும். நாம் தேவனோடு கூட இருக்கிற மக்கள், நாம் பரிசுத்தப்படுத மக்கள், எல்லா அசுத்தங்களையும் இயேசு நம்மிலிருந்து மாற்றப்படுத்தும் போது நாம் அக்கிரமத்துக்கு பின்னாலே செல்லுதவங்கள் அல்ல. அடிதடி பிரச்சனை, அதே மாதிரி கோபம், எரிச்சல், இந்த மாதிரி உள்ள அக்கிரமத்தின் கட்டுகளில் இருக்கிறவங்கள் அல்ல. நாம் அதிலிருந்து ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நேராய் கடந்து செல்லுத மக்களாய் இருக்கட்டும். பசி இருக்குதவனுக்கு நல்ல உணவை பகிர்ந்து கொடுக்க, உங்களுக்கு இருக்கிற உணவிலிருந்து பசி இருக்கிறவனுக்கும் உணவை கொடுக்கிறது கர்த்தருக்கு முன்பாக ஒரு உகழ்ந்த உபவாசமாய் இருக்கிறது என்று காணப்படுகிறார். தேவ பிள்ளைகளே, இங்கே துறதுண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் என்று சொல்லுகிறார். யாரும் இல்லாத மக்கள், உதவி இல்லாத மக்கள், அவங்களே
அதை யாரும் சேர்த்து கொள்வதற்கு இல்லாத மக்களே நம் வீட்டிலே சேர்த்து கொள்ளுவது ஒரு உகழ்ந்த அது உபவாசமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நமக்கு தெரியும் இந்த நாளுகள் மக்கள் பெருமையோட நடக்கிறார். பணத்துடைய பெருமை, இந்த உலகத்தில செல்வங்களோட பெருமை, ஏதோ ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் போதுள்ள பெருமை, இந்த பெருமையான வாழ்க்கையில் அநேகர் நம்மை தள்ளி விடுகிறார், அநேகர் நம்மை தூரமாய் ஒதுக்கி விடுகிறார். இந்த நேரத்திலும் ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறார், ஒரு உகழ்ந்த உபவாசம் என்றது பரமண்டலங்களில் இருக்கிற தேவனுக்கு முன்பாக ஒரு உகழ்ந்த உபவாசம் என்றது அதை யாரும் இல்லாதவங்களே, சிறுமைப்பட்டிருக்கிறவங்களே அதை வீட்டிலே சேர்த்து கொள்ளுவது ஒரு உகழ்ந்த உபவாசமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாளுகளில் கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நம்ம கீழே வாசிச்சு வரும்போது, வஸ்திரம் இல்லாதவனே கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்குறதும். அப்போ ஒருத்தனுக்கு, யாருக்கு ஒரு ஆளுக்கு வஸ்திரம் இல்லை, துணிகள் இல்லை, வஸ்திரம் இல்லை, அவங்களுக்கு எதுவும் உடுக்குறதுக்காக இல்லாது இருக்கும் போது, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறது தான் ஒரு நல்ல உபவாசம். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. இன்னைக்கு உபவாசம் சொல்லும் போது நாம் பட்டினி கிடந்து சத்து சாகுறது, ஐயோ எனக்கு பசி எடுக்குது, இனி திருப்பி எப்போ சாப்பிடுவது டைம் பார்த்து சாப்பிடுறதுக்கு இருக்குது அல்ல உபவாசம். இங்கு கர்த்தர் சொல்லுகிறார், யாருக்கோ இந்த நாளுகளில் அது யாருக்கு வஸ்திரம் இல்லாது இருக்குதோ அவங்களுக்கு வஸ்திரத்தை கொடுக்கிறது தான் ஒரு உகழ்ந்த, எனக்கு தேவனுக்கு ஒரு உகழ்ந்த உபவாசமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளுகள் தேவ பிள்ளைகளே, வசனத்தில் நாம் பார்க்கும் போது வஸ்திரம் இல்லாது இருக்குதவனை, யாரு உதவி செய்ய இல்லாது இருக்குதவங்களை, எல்லாராலும் தள்ளப்பட்ட மக்கள், நமக்கு தெரியும், எல்லாரும் இருந்தாலும் எல்லாராலும் தள்ளப்பட்ட மாதிரி வாழ்ந்து அநேகர் இருக்கிறார். ஒரு வார்த்தை ஒரு ஆளுக்கு சொல்ல முடியாத மனக்கவலையோட கண்ணீரோடு இருக்கிற ஆயிரக்கணக்கின மக்கள் இருக்கிறார். இந்த மாதிரி அதை சிறுமப்பட்டவங்களே, சிறுமையான மக்களே, அதை வஸ்திரமில்லாத மக்களே, நாம் அவங்களுக்கு வஸ்திரத்தை கொடுத்து அதை கொண்டு வருது கர்த்தருக்கு முன்பாக ஒரு உகழ்ந்த உபவாசமாய் இருக்கிறது என்று காணப்படுகிறார். அதே மாதிரி உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் ஒரு உகழ்ந்த, அதாவது உன் மாம்சமானவனுக்கு நீங்க என்ன செய்யணும், உன்னை ஒழிக்காது இருக்கிறது, உன்னை ஒழிக்காது இருக்கிறது ஒரு உகழ்ந்த உபவாசமாய் இருக்கிறது என்று காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நமக்கு 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அந்த 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் இவனை விழுங்கலாமோ என்று சொல்லி அதை வகை தேடி சுற்றி திரிகிறார் என்று சொல்லப்படுகிறார். இங்கே நமக்கு உகழ்ந்த ஒரு உபவாசத்தை குறித்து தேவன் சொல்லும் போதும், இந்த 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதில் 8ஆம் வசனத்தில் நாம் தெளிந்த புத்தி உள்ளவராயிருங்கள். நம்ம தூக்கத்தின் ஆவி இருக்கிறவங்க அல்ல, நம்ம ஏதோ கோபத்தின் ஆவிகளை வச்சிட்டு இருக்கிறவங்க அல்ல, நாம் தெளிந்த புத்தி உள்ளவர். நம்ம புத்தி தெளியட்டும், நம்ம புத்தி தெளிந்த புத்தி உள்ளவராய் மாற்றப்படட்டும். அப்போ அங்க சொல்லப்படுகிறார், விழித்திருங்கள் என்று சொல்லப்படுகிறார். தூங்குங்க நல்லா சொல்லி, விழித்திருங்க, ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசு. அங்க என்ன சொல்லுகிறார், உங்கள் எதிராளியாகிய பிசாசு. அப்போ உங்களுக்கு எதிராளி யாரு? உங்களுக்கு எதிராளி பிசாசானவன். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல், ஒரு கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனே விழுங்கலாமோ என்று வகை தேடுகிற, யாரை சாப்பிடலாம், யாரை விழுங்கலாம் என்று சொல்லி கர்ச்சிக்கிற சிங்கம் போல் அது எதிராளியாகிய பிசாசானவன் நமக்கு பின்னாலே சுற்றுகிறார்.
அவன் வகை தேடி சுற்றி சுற்றி திரிகிறார் என்று சொல்லப்படுகிறார். அதனால நாம் விசுவாசத்தில் உறுதியுள்ளவராய் இருங்க. நாம் விசுவாசத்தில் உறுதியுள்ளவராய், விசுவாசத்தில் பலப்பட்டிருக்கிறவங்களாய், அதை நாம் அவனுக்கு எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படும். யாருக்கு எதிர்த்து நிற்கணும்? பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். ஹல்லேலூயா. நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாய், அதை அவன் சுற்றி சுற்றி அலையும் போது அவன் வாய்க்குள்ளேயே போய் குதிக்க கூடாது. சாத்தானோட வாய்க்குள்ள போய் குதிக்க கூடாது. ஹல்லேலூயா. அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் அப்படி யாரை விழுங்கலாம் என்று யோசிக்கிறார். இப்ப சிங்கம் ஒரு ஆளை பிடிச்சு விழுங்கியா திருப்பி வருமா? வராது. அப்போ நாம் அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? விழித்திருக்க வேண்டும். விழித்திருக்க வேண்டும். நம்ம தெளிந்த புத்தி உள்ளவராய் மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதே மாதிரி கர்த்தருக்கு முன்பாக, பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவுக்கு முன்பாக ஞான நீங்களும் உகழ்ந்த உபவாசம் உள்ளவராய் மாற்றப்படும். உகழ்ந்த உபவாசம் உள்ளவராய். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? உகழ்ந்த உபவாசம் உள்ளவராய். என்னென்ன உகழ்ந்த உபவாசம்? நாம் வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்குது, சிறுமையானவர்களே வீட்டில் சேர்த்து கொள்ளுது, பசி இருக்கிறவனுக்கு நாம் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறது, அதே அநேகம் நுகதடிகளை உடைத்து போடுதவங்க, அநேகரை விடுதலாக்குதவங்க, இப்படிப்பட்ட ஓரோ காரியங்கள் செய்தவங்கள் கர்த்தருக்கு முன்பாக உகழ்ந்த உபவாசம் உள்ளவராக இருக்கும். இப்படி உகழ்ந்த உபவாசம் உள்ள மக்கள் நாம் என்ன செய்ய வேண்டும்? தெளிந்த புத்தி உள்ளவராய் மாற்றப்படும். தெளிந்த புத்தி. ஹல்லேலூயா. தெளிந்த புத்தி உள்ளவரும் விழித்திருக்கிறவங்களும் ஆயிருக்கணும். ஏன் நம்ம ஏன் விழித்திருக்கணும்? எப்ப வேணாலும் அவன் நம்மை விழுங்குறதுக்கு பின்னாலே சுற்றுகிறான், சுற்றி 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 நடக்கிறான். அப்போ எப்படி அவன் சுற்றுகிறார்? கர்ஜிக்கிற சிங்கம் போல். பசி இருக்கிற சிங்கம் அப்படி கர்ஜிக்கிறது போல, வாய் திறந்து இருக்கிறது மாதிரி, எப்போ கிடைக்கும், எப்போ விழுங்கலாம்னு சொல்லி பிசாசானவன் அதை சுற்றி இருக்கிறான். இந்த நேரத்தில் நம்மை தாமே பாதுகாத்து விசுவாசத்தில் உறுதியுள்ளவராய் அதை அவனுக்கு எதிர்த்து நிக்கட்டும். யாருக்கு எதிர்க்கணும்? எதிர்த்து நிக்கணும்னு சொல்லி என்னன்னு தெரியுமா? இப்போ நமக்கு தெரியும், ஒரு மிலிட்டரியில நிக்கிற மக்கள் அவங்களை ஒரு இடத்தில் கொண்டு வந்து விட்டால் அந்த இடத்தை பாதுகாக்கிறதுக்காக தூங்காமல் உறங்காமல் அவங்க பாதுகாப்பதற்காக முன்னாடியே நிற்கும். யாரையும் உள்ள விடாதபடிக்கு யாராவது வருதா போதான்னு தெரியுதுக்கு அவங்க முன்னாடி நிற்கும். இது ரொம்ப கவனமா இருக்கும். இதே மாதிரி ஞானம் நீங்களும் விசுவாசத்தில் ரொம்ப உறுதியுள்ளவராயிருந்து அவனுக்கு எதிர்த்து நிக்கணும். அவன் எப்ப வேணாலும் வரலாம். வரும்போது நம்ம என்ன செய்யணும்? அவனுக்கு எதிர்த்து நிக்கணும். ஹல்லேலூயா. யாருக்கு எதிர்த்து நிக்கணும்? பிசாசானவனுக்கு நாம் எதிர்த்து நிக்கணும். நம்ம போய் அவன் வாய்க்குள்ள விழக்கூடாது. விழக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த நாளுக்கு அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? விழித்திருக்கணும். தெளிந்த புத்தி நமக்கு வேணும். நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு தெளிந்த புத்தியை கொடுங்க. எல்லாரும் கேட்கட்டும், ஆண்டவரே எனக்கு தெளிந்த புத்தியை கொடுங்க. ஆண்டவரே எனக்கு தெளிந்த புத்தியை கொடுங்க. எனக்கு அதை விழித்திருக்க நீர் கிருபை செய்யுங்கன்னு சொல்லட்டும். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே இந்த நேரத்துலப்பா நீர் கொடுத்த இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தராய் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உகழ்ந்த உபவாசம் உள்ளவராய், அநேகருக்கு உதவியாய், அநேகருக்கு முன்பாக ஆண்டவரே அநேக மக்கள் நேசிக்கிறவர்களாய், சேர்த்து கொள்ளுதவங்களாய், அதேமே வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கிறவராய், ஆகாரம் இல்லாதவங்களுக்கு ஆண்டவரே ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறவங்களாய், ஒரு உகழ்ந்த உபவாசம் உள்ள மக்களாய் நீர் எங்களை மாற்றுதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளுகளில் நீங்க கடந்து வந்த ஒவ்வொரு மக்களையும் நீ தொடும் ஆசீர்வதி. இந்த மக்களுக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு ஆசீர்வாதத்தோடு இருக்க கிருபை செய்யும். எங்களை முற்றிலும் தாழ்த்துக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். இந்த பிள்ளைகளை முற்றிலும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தன பிதாவே, ஆமென்.